2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணணுமா? அல்லது கோல்டு, சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். பிஎஃப் பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நிறைய பேர் அடிக்கடி வேலை மாறுவாங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஏற்கனவே சேர்த்த பணத்தை திரும்ப வாங்கிக்கிட்டு புதுசாக சேர்கிற அக்கௌண்ட்டில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியே எடுக்கும்போது பிஎஃப்பில் காம்பவுண்டிங் கட் ஆகிடுது. பிஎஃப்ல என்ன சார் பெரிய காம்பவுண்டிங் அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. பிஎஃப்ல காம்பவுண்ட் ஆகும்போது நீங்கள் டேக்ஸ் பே பண்ணதில்லை அதில் வர ரிட்டர்னில். ஸோ அது டேக்ஸ் ஃப்ரீ காம்பவுண்டிங். ஸோ நீங்கள் அதில் பார்க்குற ரிட்டர்னை விட ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுக்கப்படுற ப்ரீ டேக்ஸ் ரிட்டர்ன் அதிகம். பிபிஎஃப்ல நீங்கள் வெளியே எடுப்பீங்களா? அந்த மாதிரி அலோவ் பண்ணுறீங்களா ஃபுல் டியூரேஷன் ஓடுறதுக்கு? அதே பிரின்சிபல் தான் பிஎஃப்லேயும் இபிஎஃப்லேயும் அப்ளை ஆகணும். பட் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு செலவு பண்ணிடலாம் அல்லது வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஃப் தொகையை வெளியே எடுப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் அதை காம்பவுண்ட் பண்ண அலோவ் பண்ணிங்கன்னா தான் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் சம்மாக வளரும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸில் தான் நீங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்கணும். நார்மல் ரொட்டீனில் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறும்போதெல்லாம் நீங்கள் அந்த பணத்தை வெளியே எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு கார்பஸ் உருவாக்கப்படாமல் தவிர்க்கப்படும். நீங்களே அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பர்சனும் ஒரு நல்ல பிஎஃப் கார்பஸை க்ரியேட் பண்ணுறதையும் தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன ரீசன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுற அன்றைக்கி ஒரு பெரிய கார்பஸ் இருந்தால் அதை நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்குள்ளே நேராக செலுத்தலாம். டைரெக்டாக அதை நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக மாற்றி அதிலிருந்து மந்த்லி ஒரு வித்ட்ராவலை பண்ண முடியும். 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனி மாறும்போதெல்லாம் நீங்கள் அந்த பணத்தை வெளியே எடுத்தீங்கன்னா அந்த பணம் கரைந்து விடும். அது எங்கே போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நீ இது வரைக்கும் 3 வேலை மாறிக்கே என்ன பண்ணேன்னு கேட்டேன். 3 வாட்டி நான் வாங்கிட்டேம்மா அப்படின்னு. சரி, பணம் எங்கேன்னு கேட்டேன். ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஃபோன் வாங்கினேன்னாரு, 2வது வாட்டி கார் வாங்கினேன்னாரு, 3வது வாட்டி ஃபாரின் போனேன்னாரு. ஸோ வருங்காலத்துக்கு தேவையான ஒரு பணத்தை, வருங்காலத்துக்காக சேமித்த ஒரு பணத்தை, வருங்கால தேவைகளுக்காக முதலீடு செய்த ஒரு பணத்தை எடுத்து நுகர்வில் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டார். ஸோ தட் மணி வில் நாட் பி அவைலபிள் ஃபார் த ஃபியூச்சர். நீங்கள் வருங்காலத்தில் இந்த பணத்தை நம்பி இருக்க முடியாது, ஏன்னா அந்த பணம் இல்லை. இப்போ இந்த பணத்தை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். சரி, இது அதுக்காக வச்சுருந்தீங்க, அதை எடுத்து வேறு இடத்துல சூறையாடிட்டீங்க, வேட்டு விட்டீங்க. இப்போ அந்த தேவையை எப்படி நீங்கள் நிறைவு செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவர்கிட்ட பதிலே இல்லை. ஃப்யூச்சருக்கு தேவையான கார்பஸில் அது துண்டு விழுந்த கதையாக தான் அமைந்தது. ஸோ ஒவ்வொரு பர்சனும் இதை கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். எப்பவுமே ஒரு ஹெட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதை எடுத்து இன்னொரு ஹெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும்
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட். ஏன்னா பென்ஷன்லாம் யாரும் கொடுக்கறதில்ல. நீங்கள் தான் உங்களுக்கு மாத தவணைகளை கொடுத்துக்கணும். இந்தியாவில் சோஷியல் செக்யூரிட்டி அவ்வளோவா கிடையாது. அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு சோஷியல் செக்யூரிட்டியே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிஎஃப், பிபிஎஃப், கிராச்சுவிட்டி இது எல்லாம் தான் உங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டிக்கான ஒரு தொகையாக நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதையும் கவர்மெண்ட் பண்ணாத. நீங்கள் தான் அந்த பணம் வரும்போது அதை ஒரு சரியான வகையில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார்பஸாக க்ரியேட் பண்ணி அந்த கார்பஸை வச்சுக்கிட்டு வாழணும். ஒரு போதுமான கார்பஸை நீங்கள் உருவாக்கலைன்னா என்ன கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசுவோம். நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, ரிட்டையர் ஆகிட்டு அவங்க வச்சிருக்கிற கார்பஸ் ஒரு 10 வருஷம் கழித்து போதாமல் போயிடுது. 10 வருஷம் கழித்து அவங்களுக்கு பணம் பத்தாது. அப்போது மந்த்லி அவங்க செலவு பண்ண வேண்டிய பணத்துக்கும் இந்த கார்பஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கும் ஒரு துண்டு விழுந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கார்பஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுடைய ஆயுள் நீள நீள அவங்க பணம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. வாழ்வதே ஒரு கடினமான ஒரு விஷயமாக ஆகிவிடும். ஏன்னா அவங்கள்ட்ட காசே இருக்காது. மெடிக்கலுக்கு காசு இருக்காது, அவங்களுடைய டெய்லி லிவிங்க்கு காசு இருக்காது, வேறு எந்த டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்ஸுக்கு காசு இருக்காது. ஒருத்தர் லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகணுமான்ற கேள்வியை எல்லாருமே கேட்டுக்கணும். ஒழுங்காக இந்த பிஎஃப் பணத்தெல்லாம் எடுக்காமல் காம்பவுண்ட் பண்ண விட்டாக்கா அட்லீஸ்ட் ஒரு டீசன்ட் கார்பஸ் உருவாக நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. அதை நீங்கள் போய் தடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்களே எதிரி ஆகிடுவீங்க. ஸோ பிஎஃப் பணத்தை எடுத்துகிட்டு நான் எஸ்ஐபியில் போடுறேன், மார்க்கெட்டில் போடுறேன், ஸ்பெக்குலேஷன் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாருமே ஆரம்பிக்காதீங்க. அது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் சேமிக்கிற பணமாக பாருங்கள். அந்த பணத்தை டச் பண்ணாமல் காம்பவுண்ட் பண்ணி ஒரு நல்ல தொகையாக உருவாக அலோவ் பண்ணுங்கள். 20-25 இயர்ஸ்க்கு இந்த பணம் காம்பவுண்ட் ஆச்சுன்னா நிச்சயமாக ஒரு டீசென்ட் தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொகையும் நீங்கள் எப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்குதோ அந்த பாயிண்ட்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி டச் பண்ணாமல் வாழணும். அதில் வர ரிட்டர்னில் மாத்திரம் வாழணுன்ற ஒரு கொள்கை ரீதியான முடிவை நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் மாதம் ஒரு பணத்தை ஒதுக்கின பயன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பயன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். இதுபோல் முக்கியமான பர்சனல் ஃபைனான்ஸ் விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். என்ன பரிமாறிக்கொள்கிறோமோ அதை கடைபிடிக்க முயற்சிப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.